அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகைகளே, அல் அதத் வல் மஅதூத் என்ற நூலில் இதுவரை முதல் பாடத்தில் எண்ணிக்கை என்றால் என்ன, அந்த எண்ணிக்கையை எத்தனை வகைகளாக அறிஞர்கள் பிரிக்கின்றார்கள், அவைகளுடைய விளக்கம் என்ன என்பதை பற்றி முதல் பாடத்திலும், இரண்டாவது பாடத்தில் எண்களை எழுத்துருவில் எழுதுகின்ற போது பிற மொழிகளுக்கும் அரபு மொழியில் எழுதுவதற்கும் இடையிலுள்ள வித்தியாசம் என்ன, வேறுபாடுகள் என்ன என்பதை பற்றிய விளக்கத்தையும், இரண்டு வேறுபாடுகள் இருக்கிறது. அதில் ஒன்று ஆண்பால் பெண்பால் என்ற எழுத்துருவம் என்பது அரபியில் மட்டும்தான் இருக்கிறது, மற்ற மொழிகளில் இல்லை என்பது என்ற வேறுபாடை பற்றியும், 10க்கு மேற்பட்ட எண்ணிக்கைகளை எழுத்துருவில் எழுதுகின்ற போது எந்த அமைப்பில் நாம் எழுத வேண்டும் என்கிற விளக்கத்தையும் இரண்டாவது பாடத்திலே நாம் பார்த்தோம். அத்தர்சு சாலிஸ், இன்றைய தினம் மூன்றாவது பாடம். கைஃபியத்து கிதாபத்துல் அதாதி பித்தஅபீரில் லஃப்லி பில் ஹுரூஃப். அரபு மொழியில் எண்களை எழுத்தில் எழுதும் முறை. இதுதான் இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு. அதாவது எண்களுடைய எண்ணிக்கையை நாம் என்ன செய்ய முடியாதுன்னா மட்டிட முடியாது. ஒவ்வொன்றா நாம் எப்படி எழுதணும் என்பதை மிக சுருக்கமாக தெரிந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறையைத்தான் இந்த பாடத்தில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். எந்த அளவுக்கு அப்படின்னா, 1 100 கோடி வரை. நாம சொல்ல போகிற இந்த குறிப்பை மட்டும் நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா, 1 100 கோடி வரை எண்களை அரபு மொழியில் வார்த்தையில் எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்கு கீழ்காணும் எண்களை எவ்வாறு எழுத்தில் எழுத வேண்டும் என்பதை மிக கவனத்துடன் அறிந்து கொண்டாலே போதுமானது. 1 100 கோடினா அந்த 100 கோடி வரைக்கும் 1 2 3 அப்படிங்கிற அந்த இதை பூரா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நாம் ஒரு சில குறிப்புகளை கொடுக்குறோம். இந்த குறிப்புகளை வைத்து கொண்டால், புரிந்து கொண்டால், நம்ம என்ன செய்ய முடியும்னா 1 100 கோடி வரைக்கும் எந்த இலக்கமாக இருந்தால் நம்மால் என்ன செஞ்சிட முடியும், அரபியில எழுதிட முடியும். அதுதான் இந்த பாடத்திலே நாம் சொல்லவிருக்கிறோம். அப்ப கீழே நாம் என்ன செஞ்சிருக்கோம்னா ஒரு சில குறிப்புகளை கொடுக்கிறோம். எந்த எண்ணா அந்த குறிப்புகளை புரிந்து கொண்டால் எந்த எண்ணாக இருந்தாலும் அதை வார்த்தையாக மாற்றிட ஆற்றலை பெற்றிடலாம். என்னது அது அப்படின்னு சொன்னா, மொத்தமே நீங்க பாத்தீங்கன்னா 100 வார்த்தைகள் தான். இந்த 100 வார்த்தைகளை நாம் தெரிந்து கொண்டால் நம்மால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா 100 கோடி வரைக்கும் சொல்லிட முடியும். அதுக்கு இடைப்பட்ட எந்த இலக்கம் வந்தாலும் அந்த இலக்கத்தை நம்மால் என்ன செஞ்சிட முடியும்னு சொன்னா அரபு மொழியில எழுதிட முடியும். அந்த 100 வார்த்தைகள் என்னது என்பதைத்தான் நாம் பார்க்க போறோம். முதலாவது 1 முதல் 10 வரை இருக்கக்கூடிய எண்ணிக்கையை எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப 1 10 வரைக்கும் அப்படின்னு சொன்னா அப்ப எத்தனை வார்த்தைகள் வரும்? மொத்தம் 10 வார்த்தைகள். அதற்கடுத்து 11 முதல் 19 வரை மொத்தம் எத்தனை வார்த்தைகள்? 9 வார்த்தைகள். அப்ப 11 19 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை எப்படி சொல்லணும் என்பதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ 1 முதல் 10 வார்த்தை, 11 முதல் 19 வரை உள்ளது 9 வார்த்தை, மொத்தம் 19 வார்த்தைகள். அதுக்கடுத்து 21 முதல் 29 வரை, அதுக்கடுத்து 20 முதல் 90 வரை. 10க்கு நமக்கு தெரியும். அதுக்கடுத்து 20க்கு என்ன சொல்லணும்? 30, 40, 50, 60, 70, 80, 90, மொத்தம் 8 வார்த்தைகள். இவைகளுக்கு அரபியில எப்படி சொல்லணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கடுத்து 21 முதல் 29 வரை, ஏன்னா 30க்கு தான் நம்ம தனியாக தெரிஞ்சுக்கிட்டோமே, 20 முதல் 90 வரைக்கும் இருக்குதுல்ல. அப்ப 21 முதல் 29 வரை மொத்தம் 9 வார்த்தைகள்.
1 முதல் 10 வரை 10 வார்த்தைகள், 11 முதல் 19 வரை 9 வார்த்தைகள், 20 முதல் 90 வரை 8 வார்த்தைகள், 21 முதல் 29 வரை 9 வார்த்தைகள். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, இனி பூரா பெரிய நம்பர்கள் தான். 100 முதல் 1000 வரை சொல்லப்படக்கூடிய அந்த எண்ணிக்கைக்கான வார்த்தைகள் மொத்தம் 10 வார்த்தை. 100, 200, 300, 400, 500, 600, 700, 800, 900, 1000. இதற்கு நாம் அரபியிலே எவ்வாறு சொல்ல வேண்டும், எவ்வாறு எழுத வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, 1000 வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ இது ஒரு 10 வார்த்தை. அதுக்கடுத்து 2000 முதல் 10,000 வரை, 2000, 3000, 4000. இதுல இப்படி நம்ம போனோம்னா 10,000 வரைக்கும் இருக்குது. மொத்தம் 9 வார்த்தைகள். சரி, 10,000 வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து 20,000 முதல் 1,00,000 வரை. இந்த லட்சம் என்கிற வார்த்தை இந்தியாவில் மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது. அதை பற்றி நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம். வேற எந்த மொழிகளிலும் நீங்க பாத்தீங்கன்னா லட்சம் என்பது என்ன செய்யாது, வராது. நமக்கு புரிகிறது மாதிரி நான் என்ன செய்யறேன்னா அந்த லட்சம் என்பதை சொல்லி காட்டுகிறேன். ஆனால் எழுத்துருவத்திற்கு போய்விட்டோம் என்று சொன்னால் லட்சம் என்று என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். அப்ப 20,000 முதல் 1,00,000 வரைக்கும் 9 வார்த்தைகள். அதற்கடுத்து 2,00,000 முதல் 10,00,000 வரைக்கும் உள்ள 9 வார்த்தைகள். சரி, அதுக்கடுத்து 20,00,000 வரம் முதல் 1 கோடி வரை உள்ள 9 வார்த்தைகள். இந்த கோடி என்பதும் என்ன கிடையாது அப்படின்னு சொன்னா மற்ற மொழிகளில் கிடையாது, இந்தியாவில் தான் நாம் அப்படி பேசி பழகுகிறோம். அதற்கு வேறு வார்த்தைகள் என்ன செய்கிறது இருக்கிறது. அதற்கடுத்து 2 கோடி முதல் 10 கோடி வரை 9 வார்த்தைகள். அதுக்கடுத்து 20 கோடி முதல் 100 கோடி வரை உள்ள 9 வார்த்தைகள். 20 கோடி, 30 கோடி, 40 கோடி, 50 கோடி இருக்கா இல்லையா, அந்த ஒரு 9 வார்த்தைகள். ஆக மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 1 முதல் 100 கோடி வரைக்கும் நாம் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த 10 தொடர்களை சரியாக நாம் புரிந்து கொண்டால் 1 முதல் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய வார்த்தைகள், 11 முதல் 19 வரை இருக்கக்கூடிய வார்த்தைகள், அதுக்கடுத்து 20 முதல் 90 வரை இருக்கக்கூடிய வார்த்தைகள், அதுக்கடுத்து 21 முதல் 29 வரை இருக்கக்கூடிய வார்த்தைகள், 100 முதல் 1000 வரை இருக்கும் வார்த்தைகள், 2000 முதல் 10,000 வரை இருக்கும் வார்த்தைகள், 20,000 முதல் 1,00,000 வரை இருக்கும் வார்த்தைகள், 2,00,000 முதல் 10,00,000 வரை இருக்கும் வார்த்தைகள், 20,00,000 முதல் 1 கோடி வரைக்கும் இருக்கக்கூடிய வார்த்தைகள், 2 கோடியிலிருந்து 10 கோடி வரைக்கும் இருக்கக்கூடிய வார்த்தைகள், 20 கோடியிலிருந்து 100 கோடி வரைக்கும் இருக்கக்கூடிய வார்த்தைகள். மேற்கூறப்பட்டுள்ள எண்களுக்குரிய மொத்தம் 100 வார்த்தைகளின் வடிவமைப்புகளை, இந்த 100 வார்த்தைகளுடைய வடிவமைப்புகளை கரெக்டா நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நன்கு நாம் அறிந்து கொண்டாலே 1லிருந்து 100 கோடி வரையுள்ள எந்த இலக்க எண்ணாக இருந்தாலும் நாம் இலகுவாக வார்த்தையாக மாற்றி எழுதவும் சொல்லவும் ஆற்றல் பெற்றலாம் இன்ஷா அல்லாஹ். இனி வரும் பாடங்களில் முதலில் எண்களிற்குரிய அரபு எழுத்து வடிவமைப்புகளை அறிந்து கொள்வோம். அடுத்து அவைகளில் உள்ள வகைகள் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். அதோடு எண்களை எண்ணப்படும் பொருட்களோடு இணைத்து எழுதும் போது எவ்வாறு எழுத வேண்டும் என்பது பற்றிய விளக்கங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொள்ளலாம். அல்லாஹுவே மிக அறிந்தவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.